இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஃபயர் அப்படின்ற படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். காசி இவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர். இவர் ஒரு பெரிய கிளினிக் வச்சுருந்து பேஷண்ட்டுக்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப கைராசியான டாக்டர்ன்ட்டு இவர் பேர் வாங்கினவர். நமக்கு படம் ஆரம்பித்த உடனே ஒரு சீனில் இந்த காசியை ஒரு முகமூடி அணிந்த ஒரு உருவம் இரும்பு ராடால் அடித்து தண்ணியில் தள்ளுற மாதிரி ஒரு காட்சியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் காசியோட அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனில் ஓடியாந்து என் பையனை காணோம் சார், 2-3 நாளாக ஆளே காணோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி காசிக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி காணாத போனார், இல்லை வெளிநாடுக்கு எங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டாரா, இல்லை கொலை செய்யப்பட்டாரா, என்னதான் ஆச்சு காசிக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் ரோல்லையும் அவர் நடிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், வாய்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. முடியை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த ஐஜி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இவர் ஐஜியே கேப் போட்டுன்னு இருக்கார், ஆனால் இவர் கேப் இல்லாமல் பக்கத்தில் நிற்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த இது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சாந்தினி தமிழரசன், சாக்ஷி அகர்வால், ரக்ஷிதா மகாலட்சுமி, காயத்ரி சன், இந்த 4 பேரும் இந்த படத்தில் ஃபீமேல் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த 4 பேரில் ரக்ஷிதா மகாலட்சுமியுடைய கேரக்டரை ஓரளவு நல்லாவே எழுதியிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங்கும் நல்லாவே இருக்குது. முக்கியமாக அந்த கந்து வண்டிக்காரன் இவங்கக்கிட்ட இவங்களை பலாத்காரம் பண்ணும்போது இவங்க கதறி அழற அந்த காட்சியில் ரக்ஷிதா ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலாஜி முருகதாஸ் அவர் தான் இந்த காசி என்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த படத்தில் நான் முன்னாடி சொன்ன இந்த 4 பெண்களோட பெட்ரூமில் உருளுறத தவிர ஒரு ஃபைட் சீன் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. இதை தவிர இந்த படத்தில் அவருக்கு பெரிய ஹோப் கிடையாது. இந்த படத்தில் அவருக்கு ஒரு ப்ளே பாய் கேரக்டர் தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் சிங்கம்புலி ஒரு மினிஸ்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அது ஒன்றையும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை அந்த கேரக்டரு. மற்றபடி இந்த படத்தினுடைய பிரச்சனையே எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் முழுக்கவே நிறைய பெட்ரூம் காட்சிகள் நிறைய அந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் இது பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபை இந்த பெட்ரூம் காட்சியை வச்சு ஓட்டிடலாம், இந்த பெட்ரூம் சீன்லாம் செகண்ட் ஹாஃபுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஆனால் மிகப்பெரிய பலம்னு நினச்ச இந்த பெட்ரூம் காட்சி தான் இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபுக்கு மிகப்பெரிய பலவீனமே அப்படின்ட்டு எனக்கு படுது. காரணம் என்னன்னா, இந்தமாரி பெட்ரூம் சீன் கதை இல்லாமல் பெட்ரூம் காட்சியை வச்சு படத்தை ஓட்டலான்றதெல்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஐவி சசி எடுத்த அவளின் இரவுகள் படத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற ரசிகர்களை நீங்கள் எந்தமாரி சீன்லாம் வச்சுன்னு படத்தை ஓட்ட முடியாது. இப்போ இருக்கிற ரசிகர்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பானவங்க. அவங்களுக்கு கதை கரெக்டாக இருக்கணும். கதையிலே நீங்கள் அவங்கள கவரலைன்னா நீங்கள் என்ன பெட்ரூம் சீன் வச்சாலும் சரி வேலைக்கு ஆகாதீங்க. பெட்ரூம் சீன் வைங்க, கதை கரெக்டாக இருந்ததுன்னா இது ஒரு போனஸ் மாதிரி நினச்சி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இதையே நினச்சி எடுத்திங்கன்னா அது வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய இன்வெஸ்டிகேஷனை இவங்க பெட்ரூம் காட்சியில் செலுத்தின இந்த அக்கறையை இந்த இன்வெஸ்டிகேஷனை எழுதின இந்த கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக எழுதி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த படம் ஒரு அருமையான படத்தினுடைய லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருக்கும். காரணம் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. நம்ம படத்தினுடைய கிளைமேக்ஸ் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த கதை சரியில்லாததுனால இந்த பிரமாதமான அந்த கிளைமேக்ஸ் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சோ
அப்படின்னு தான் எனக்கு படுது. இந்த படத்தினுடைய கதையை வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வச்சு இந்த படத்தினுடைய கதையை எழுதியிருக்காங்க. இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்க முடியாது. இது வந்து ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி மூவி. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல படத்தில் போக வேண்டியது. இந்தமாரி பெட்ரூம் காட்சினால இது வந்து ஒரு ஆவரேஜ் படத்துக்கும் கீழே போயிட்டு நின்றுட்டா மாதிரி தான் எனக்கு படுது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.